ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோட் 30 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில் அந்த ஜுன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி எப்படியாச்சும் கொல்லணும்னு ட்ரை பண்ணும்போது அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை அந்த ஜுன்னு அட்டாக் பண்ண வருவோம் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லதா சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஈஸியா டாச் பண்ணிடுவாரு. அதை பார்த்துட்டு அந்த ஜுன்னு கதறி அழுவான். டே, நானும் உன்னை தோக்கடிக்கணும் பாக்குறேன், நீ என்னடா என்கிட்ட ஜெயிச்சுட்டே இருக்க, நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓட அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கு நம்ம ஹீரோ அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவான் பாருங்க. டே, நீ என்ன ஜெயிக்கணும்னு நினைக்காத, ஏன்னா நீ உன் பவரை முதல்ல அதிகப்படுத்து, அதுக்கப்புறம் நீ என் கூட சண்டை போடலாம், எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போடணும்னு நினைச்சிட்டு இருந்தா இப்படிதான் தோத்து போவேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு ஜுன்னு ஆமா நான் எப்ப பார்த்தாலும் உன் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது, நான் தானே தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆயிருவான் அந்த ஜுன்னு. அதை கேட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த சிவப்பு ஞானக்கன்று இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஜுன்னு எந்த பவர் எடுத்தாலுமே அதை நம்ம ஹீரோ காப்பி பண்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஜுன்னை பார்த்துட்டு, தம்பி நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆனதெல்லாம் இருக்கட்டும், நீ இதுக்கு முன்னாடி எனக்கு துரோகம் பண்ணிருக்கிய, அதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஜுன்னுக்கு கோமதிக்கா ட்ரெஸ் கொடுத்துருவான். அதை போட்ட உடனே அவங்க டியானிக்கிட்டையும் சியலினிக்கிட்டே போய் நின்றுப்பானா. அவங்க இவனை பார்த்துட்டு, டே என்னடா ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்ல, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, இது எனக்கு பனிஷ்மெண்ட், நான் அதை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. அந்த சியலின் பொண்ணு நம்ம ஜுன்னு மேல ஒரே கண்ணாதான் இருக்கா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த டீமன் ஹியூமன்ஸ் முக்காடு போட்டவங்க மறுபடியும் ஒரு மந்திரத்தை போடுறாங்க. முன்னாடி பார்த்தா ஒரு சிலை இருக்கு, ஒரு டீமன், அது டீமன் உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வர வைக்கிறதுக்காக ஒரு போர்ட்டல் உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போது அதுக்கு ஒரு பலி கேட்கும், அந்த பலியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க கெவின் இருக்கான் பாத்தீங்களா, அவங்கிட்ட முக்காடு போட்டவன் சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு கெவின், நீங்க மந்திரத்தை போடுங்கடா, நான் பலியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு அந்த முக்காடு போட்டவங்க மந்திரம் போட அந்த டீமன் அப்படியே அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு வரும் பாருங்க. என்ன பலி கொடுக்க போறான் அப்படின்னு பார்த்தா அந்த கெவின் அந்த முக்காடு போட்டவங்களே பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அந்த முக்காடு போட்டவங்க எல்லாம், டே ஏன்டா அப்படி பண்ண, உன்னை நம்பின பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செத்து போக. அப்படியே அந்த போர்ட்டல் ஓபன் ஆகி அதுக்குள்ள இருந்து டீமன் வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான் அந்த கெவின். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த முள்கிரீடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த முள்கிரீடம் இருக்க இடத்துக்கு தேடி அந்த போர்ட்டல் அப்படியே ஓபன் ஆகி அதுக்குள்ள இருந்து டீமன் வர. நம்ம ஹீரோவோ அந்த ஈமிர் கிட்ட, ஈமிர் நீ ரெடியாரு, இருக்கிற எல்லா சீல்டையும் ஓபன் பண்ணு, நீ சுத்தி சீல்ட போடு, அந்த டீமனை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் பார்த்தா இங்க எலும்பு குட்டியா, வாங்கிக்கோங்க, இங்க பயங்கரமான சண்டை நடக்க போது, இதை குடிச்சிங்கன்னா சத்து விட்டானிக்கு 5 ரூபா 10 ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருப்பானா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த இமிரு அதோட சீல்ட ஃபுல்லா அந்த டீமன் மேல போட, அந்த டீமனுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி, நான் வரேன் உங்க கதையை முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வரும் பாருங்க. அந்த பவர்ஃபுல்லான டீமனோட பவர்னால மத்த ஃப்ளோர்லயும் நிறைய டீமன் வர ஆரம்பிக்குது. இந்த 2 ட்வின்ஸ் இருக்கிற இடத்துலயும் டீமன் வர. அதை பார்த்துட்டு ஒரு ஹல்க் நர்ஸ் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க சண்டை ஆரம்பிக்கலாமா, சிஸ்டர்ஸ் அசம்பிள் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா எலும்பு குட்டியாடே இந்த பவரை வாங்கிக்கங்க, 5-10 சொல்லிட்டு வித்துட்டு இருப்பான். அது எல்லாருமே வாங்கிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இருப்பான் பாருங்க. அங்க இருக்கிற மொரிங் குரூப்பையும் எம்பையர் குரூப்பையும் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுங்க, இங்க இமிர் இருக்கிறனாலதான் இந்த இடம் இன்னும் சாம்பல் ஆகாம இருக்கு, போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எம்பையர் டீமை சேர்ந்தவங்க சண்டை போடுறதுக்கு அப்படி ஓடுவாங்க பாருங்க. இந்த பக்கம் இவன் டியானிடே வேண்டாண்டா சண்டை போடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இருந்தாலும் இந்த சியோலின் இருக்கா பாருங்க, அவளும் சண்டைக்கு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஜுன்னு போய் குறுக்க போய் நின்று சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ சொல்லுவான், டே ஜுன்னு அவனுக்கு நெருப்பு கக்குவானுங்கடா, எரிஞ்சு போயிரோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த ஜுன்னு என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியுங்களா, அந்த நெருப்புல அந்த டிரெஸ் கருகி அப்படி சாம்பலா போயிடணும், அதுக்கு பிளான் பண்ணி அங்க போய் நின்னா அது நெருப்பு விட அந்த டீமன்ஸ் நிறைய டீமன்ஸ் வந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் நெருப்பு விட அவ்வளவுதான், அது அப்படி எரிஞ்சு டிரெஸ் சாம்பலா போயிருது. அந்த ஜுன்னு ட்ரெஸ்ஸே போடாம அப்படியே நின்றுட்டு இருக்க. பார்த்தா அவனோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்குவான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, டே நீ இதுக்கு தான் பிளான் பண்ணியா, சரி இருக்கட்டும், இருந்தாலும் இங்க இருக்க மொரிமும் அங்க இருக்க எம்பையர் இவங்க 2 பேரும் சண்டை போட்டாலுமே அவங்களோட அந்த பாயிண்ட் எல்லாமே எனக்கு தாண்டா வரும், அப்படி ஒரு பவரை நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறமா நம்ம ஹீரோவும் ஜுன்னும் அட்டாக் பண்ண போவாங்க பாருங்க அந்த டீமனை. நம்ம ஹீரோ அந்த டீமனோட பவரை காப்பி பண்ணணும் அப்படின்னா அந்த டீமனோட ஒரு அட்டாக்கை நம்ம ஹீரோ டாச் பண்ணி உயிரோட இருக்கணும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, ஐயோ இதுகிட்ட அட்டாக் வாங்கினா அவ்வளவுதான், ஏன் கதை முடிஞ்சிடும், நான் அதை சீக்கிரமா அந்த போர்ட்டலை எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ண பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு போகும்போது மேஜிக் சங்கிலி யூஸ் பண்ணுவான் பாருங்க, அந்த ஐஸ் சங்கிலி, அதை யூஸ் பண்ணி அதை அப்படி பிடிக்கலான்னு பார்க்கும்போது இந்த பக்கம் ஜுன்னு அவனோட அட்டாக் விடுவான். அந்த சங்கிலிலாம் ஒண்ணுமே ஆகாது, அப்படி தூள் உடஞ்சு போயிடும். இந்த பக்கம் அந்த ஜுன்னு அட்டாக் பண்ணும் பாருங்க அந்த டீமனு. அதை பார்த்துட்டு ஜுன்னு அவ்வளவுதான் என் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது டபால்னு யாரோ அவனை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது ஒயிட் ஸ்னேக் தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சீகா கூட கூட்டு வந்திருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் இவன் நம்ம ஜுன்னை காப்பாத்துற. நம்ம ஹீரோ அந்த ஒயிட் ஸ்னேக்கை பார்த்துட்டு, டே இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அந்த மொரியம் டீமையும் அந்த எம்பையர் டீமையும் அவனாட்டு ரொம்ப கஷ்டமான ஆளு சாவற மாதிரி இருந்தா அவனெல்லாம் போய் டக்குன்னு காப்பாத்துன்னு சொல்ல. அதை கேட்டுட்டு அந்த ஒயிட் ஸ்னேக்கும் எல்லாம் என் நேரம், நீ சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக. இந்த பக்கம் பார்த்தா அந்த டீமன் இருக்கு பாத்தீங்களா, அதோட நெருப்பு பவரை யூஸ் பண்ணி அந்த இமீரோட மரம் இருக்கு பாருங்களேன், அதுலதான் குழந்தைங்களா இருக்கும், அந்த குழந்தைங்களை எப்படியாச்சும் கொல்லணும்னு சொல்லிட்டு அது நெருப்பு விடும் பாருங்க. அதை பார்த்துட்டு இமீரு, ஏ ஜின்னு அந்த மரத்துல என் டைட்டன் குழந்தைங்களா இருக்காங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த போக்கிமான் இருக்கு பாத்தீங்களா சாலமண்டர் போக்கிமான், அதை கொண்டு வர. அது பெரிய சைஸ் நெருப்பு ரோமா மாதிரி, அந்த நெருப்பு அடிக்க அவ்வளவுதான், ஜஸ்ட் மிஸ், எல்லா குழந்தைங்களும் காப்பாத்திடுவாங்க. அப்புறமா நம்ம ஹீரோக்கு தான் அந்த டாஜ்
டார்ச் பண்ணிட்டா பாத்தீங்களா ஒரு அட்டாக்க, அதனால நம்ம ஹீரோக்கு அந்த டீமனோட பவர் காப்பி ஆயிரும். அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ என்ன நடக்குது இங்க பாத்துட்டு இருக்கும்போது அதை அட்டாக் பண்றது டியான் தாங்க. நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு சியோலின் டேய் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, நீ எதுக்குடா இப்ப அவனை அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த டியானு இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம், இவனாலதான் நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம், இவனை முதல்ல கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல போகும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம ஜீகா குறுக்க வந்துட்டு டேய் என்ன தைரியம் இருந்தா என்னோட ஜின்னு மேலே கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்க, அதை பார்த்துட்டு அவங்க கத்துவான் ஏய் பைத்தியமா நீ, அவன் ஒன்னையும் தான் ஏமாத்துறான், அவனுக்கு தேவையானது மட்டும் தான் அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஜீகா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் அவரை முழுசா நம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கூட சண்டைக்கு நிப்பா பாருங்க. ஜீகா சும்மா மாசா இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த டியானு அப்படியா அப்ப நான் முதல்ல நான் உன் கூட சண்டை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீகா கூட பயங்கரமா சண்டை போடுவான் பாருங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த ஜியோலின் அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம எலும்பு குட்டியா, இதை கொஞ்சம் மோந்து பாருங்களேன் வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை மோந்து பார்த்துட்டு மயக்கம் போட்டுருவா அந்த ஜியோலின். அவன் மயக்கம் போட்டோன்னே அந்த எலும்பு குட்டியா அவளை அப்படியே தூக்கிட்டு போவான். வழி விடுங்க மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போவான். இவன் என்ன பண்றானே தெரியல, அவன் கஷ்டப்பட்டு இருக்கான், இவன் ஃபன் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குது. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம அலிசா அனுஷ்காவும் டூத்லெஸ் மேல பறந்து போயிட்டு இருப்பாங்க. எங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டீமனை மந்திர போட்டு வர வச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் போர்ட்டலை க்ளோஸ் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அங்க போன அனுஷ்கா இறங்கி அங்க இருக்க டீமன் சும்மா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம அலிசா இறங்கி வந்துட்டு பார்த்துட்டு ஓ இதெல்லாம் மந்திரம் பயங்கரமா இருக்கு, பழி கொடுத்துருக்காங்க போல இருக்கு, ஆனா இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் மந்திரத்தை போட்டுட்டு இருக்க, ஒரு போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும். அதாங்க அந்த ட்வின்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு டீமன் வந்து பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற போர்ட்டல் க்ளோஸ் ஆக அதோட பவர் குறையும் பார்த்தா குறையாம அப்படியே இருக்கும். இதை பார்த்துட்டு அந்த ட்வின்ஸ் என்னடா இது இப்படி இருக்குது, அடி வாங்கி உடம்புல வலிக்குதுடா அப்படி சொல்லிட்டு அவங்க ரத்த காவ வாங்கி அப்படி நின்று இருக்க, இந்த பக்கம் அந்த ஹல்க் சிஸ்டர் அங்க வந்துட்டு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் அடிச்சாலுமே அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதை அப்படியே திருப்பி அட்டாக் பண்ண அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டி இருக்கும்போது நம்ம தெரசா குறுக்க வந்து அதை ஓங்கி ஒரு அடி அடிப்பாங்க பாருங்க. இருந்தாலும் அதுக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம தெரசா கிட்ட நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு இருக்க, நம்ம தெரசா நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஜுன்னு நிக்க, அந்த பெரிய டீமனா இருந்தது பாத்தீங்களா, அந்த போர்ட்டல் க்ளோஸ் பண்ணி அந்த பவரை கம்மி பண்ணனால இது ஒரு சாதாரண உருவத்துக்கு வந்துரும். அதை பார்த்துட்டு ஜுன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கடா ஜின்னு என்னடா பண்ணு அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்க, நம்ம இரவும் கண்ணா நீ இதுக்கு மேலதான் என்னோட ஆட்டத்தையே பார்க்க போற, எப்படி ஆட போறன்றத பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த டீமனு டேய் நான் என்னதான் உருவத்தை கம்மி பண்ணாலுமே என் பவர் அப்படியே தாண்டா இருக்கு வாகடா அப்படி சொல்லிட்டு அது சண்டைக்கு ரெடியா நிக்க, அப்படியே கட் பண்ணா நம்ம இரவும் பயங்கரமா நிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம தெரசாவும் ஈவில் தெரசாவா மாதிரி வெறித்தனம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமான சம்பவம் பண்ண போறாங்க போல இருக்கு. நம்ம ஈவில் தெரசா அந்த டீமன் கூட பயங்கரமா பறந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க பாருங்க வெறித்தனமா. அதை பார்த்துட்டு இங்க இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் எனது ஒரு கடவுள் சக்தி இருக்கிற பொண்ணு சாத்தானுடைய பவர் யூஸ் பண்றாளா, இது இந்த இடத்துக்கே ரொம்ப மோசமான நிலைமை, ஐயோ இப்படி ஆயிடுச்சு சாத்தானே அப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஜீகா அந்த டியான் கூட சண்டை போட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல அந்த டியான் கிட்ட நம்ம ஜீகா தோத்து போயிருவாங்க. அந்த டியானும் நீ தோத்துருவேன் நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நீ வேஸ்ட், நீ எதுக்கு என் கூட சண்டை போட்டு இருக்க, அவனா ஒரு ஆள் அவனும் சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஜீகா நான் அவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், அவர் அவங்க கூட இருக்கிறவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் நம்ம ஜுன்னு ஹீரோவும் அந்த டீமன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க பாருங்க ரெண்டு பக்கமும். அந்த டீமனு ஜுன்னு அப்படி அசால்ட்டா சமாளிச்சுட்டு இருக்கும், ஆனா நம்ம ஹீரோவை ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த டீமனு யாருவன் எனக்கே டஃப் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டக்குன்னு தூரமா போய் நின்றுட்டு டேய் நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன்டா சின்ன பசங்களா அப்படி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஜுன்னு யூஸ் பண்ணா பாத்தீங்களா ஒரு டொமைன், அதே மாதிரி அந்த டீமன் ஒரு டொமைனை யூஸ் பண்ணி அதுல இருந்து டீமன் எல்லாத்தையுமே சமன் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அனுப்ப, அதை பார்த்து நம்ம ஹீரோ டேய் ஜுன்னு உங்ககிட்ட அந்த டொமைன் பவர் இருக்கும்ல நீ அதை யூஸ் பண்ணு, நானும் டொமைன் பவர் யூஸ் பண்றேன், நம்ம ரெண்டு பேரும் டொமைன் பவர் யூஸ் பண்ணோம்னா அந்த டீமனோட பவர் கம்மியாயிரும் அப்படி சொல்ல, அதை கேட்டுட்டு ஜுன்னு சரி பண்ணி தொலைறேன் என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு அவன் டொமைன் பவர் யூஸ் பண்ணி நிறைய சோடா வர வைக்க, அதை பார்த்துட்டு ஜுன்னு கேட்பான் டேய் உனக்கு டொமைன் பவர் யூஸ் பண்ற பவர் இருக்கா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ தான் இதுக்கப்புறம் ஜுன்னு எந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணாலுமே அது காப்பி பண்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் ட்ரிக் போட்டு வச்சிருப்பான்ல, அதனால அந்த ஜுன்னோட அந்த டொமைன் மேஜிக் பவரை காப்பி பண்ணிட்டு இருடா இப்ப பண்றேன்டா நான் டொமைன் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் ஒரு ஜம்ப் பண்ணிட்டு அந்த டொமைன் மேஜிக் யூஸ் பண்ண, அது வந்து நிறைய ஸ்வாட்லாம் வந்துருக்கும். அதை பார்த்துட்டு அந்த டீமனு யாரு வேணுங்க டேய் சின்ன பசங்களா நான் எத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு எவ்வளவு மேஜிக் பவர் தெரியும், நீங்களா பிள்ளைக்கா பசங்கடா அப்படின்னு சொல்ல, அதை கட்டிட்டு நம்ம ஹீரோ டேய் நீ 40வது ஃப்ளோர்ல இருக்க டீமன் தான்டா, நான் 50வது ஃப்ளோர் வரைக்கும் இந்த கேம் விளாண்டுருக்கேன், இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு பாடுறானா இப்ப என்ன பண்ண போறேன்னு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்மையா கெத்து காட்டிட்டு இருப்பான் பாருங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஈவில் தெரசா அந்த டீமனை போட்டு தள்ளிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த டீமன் நம்ம தெரசாவோட வாழை அப்படி பறக்க விட்டுரும். இந்த பக்கம் அந்த ரெண்டு டீம்ஸையும் அடிச்சு மட்டையாக்கி விட்டுரும். அவ்வளவுதான் என்ன ஆக போது தெரியாம இருக்கும்போது அந்த டீமனு அவ்வளவுதான் நான் உன் கதையை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போது என்ன பண்றது தெரியாம இருப்பாங்க. பார்த்தா பட்டார்னு ஒரு கை சிம்பிள் மாதிரி வரும் மேஜிக் பவர், அது வந்து அங்க இருக்க அந்த டீமனை அடிக்கும் பாருங்க. யாரா வந்து அடிச்சா அப்படின்னு பார்த்தா அங்க வந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி அந்த ஜீகாவையும் அந்த ஒயிட் ஸ்னேக்கையும் அனுப்பினாரு பாத்தீங்களா அந்த மாஸ்டர், அந்த மாஸ்டர் தான் இங்க வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம ஈவில் தெரசா ஓ
என்னோட ஜின்னு தானே உங்களை அனுப்பி வச்சிருப்பான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட நான் அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.